நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரசம்ங்கிற ஒரு விஷயம் எடுத்து பார்த்தா எவ்வளவு அக்கறை இருந்தா இந்த மாதிரியான அத்தனை ஸ்பைசஸை மட்டும் ஒரு நடு உணவாக நமக்குள்ள வந்துருவோம். நான் பல நேரம் வியந்து பார்த்துருக்கிறேன். எந்த உலகத்திலையும் இப்படியான உணவு கிடையாது. இப்படி தனி ரசம் என்ற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு. எல்லா ஸ்பைசஸ் சொல்லக்கூடிய மணமூட்டிகள், அதில் இருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, வெந்தயம், சீரகம், கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அதை இடையில நீ ஒரு குழம்பு சாப்பிட்ருக்க, மோர் சாப்பிட்ருக்க, இதுக்கு இடையில இதை ஒரு டைஜஸ்டிவா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா அதுல சேர்க்கக்கூடிய ஒரு பொருளும் ஏதாவது வகையில மருத்துவ குணமா இருக்கு. சீரகம் அப்படின்னா, அகம்னா வயிறை சீர்படுத்துவது சீரகம். அதுல போட்டிருக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லி இலை, அந்த கொத்தமல்லி இலை நம்மளாம் நினைக்கிறோம் அது என்னமோ டைஜஷன் நல்லா இருக்கணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல இருக்க ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனத்துல யூஜினால் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. கருஞ்சீரகத்துல தைமோகுயினோன், கருஞ்சீரகத்துல மட்டும்தான் இருக்கு அந்த தைமோகுயினோன் சத்து. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அது தடுக்க உதவுமான்னு பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாரு? ரோஷ் மாதிரியான பெரிய நிறுவனங்கள். இஸ்லாமியர்கள் அவங்க படிப்பாங்க கருஞ்சீரகத்தை பத்தி. இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் போக்கக்கூடியது, அதனால கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்கனி சங்க இலக்கிய காலத்துல இருந்து உடல் நலத்துக்கு மிகச்சிறப்பானது, அதிகமான அவ்வைக்கு கொடுத்தா நீடூடி வாழ்வதற்கான ஒரு விஷயம்னு நெல்லிக்காயை சொல்லியிருக்காங்க. ஒரு காலகாலமாக பேசப்படக்கூடிய விவிலியத்தில் பேசக்கூடிய அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பழைய இலக்கியங்கள், பழைய சமய நூல்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடி 2000 வருஷமா அது பழக்கத்தில் இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம ஏன் அதை விட்டுட்டு போறோம்? இன்னைக்கு நம்ம ஏன் தினம் அந்த ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடல? தினம் ஏன் ஒரு கப் ரசம் எடுக்கல? ஒரு நாள் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கொங்கு மண்டலத்தில் ஒருத்தங்க கருத்தரித்த இல்ல குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு வீட்டில் ஒரு ரசம் வச்சிருந்தாங்க. அதை கேட்டேன், என்ன ரசம்னா, இது பேர் செலவு ரசம்னாங்க. நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா? அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல. இல்லை, எங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு குழந்தை பேர் வந்தால் அது கொடுக்குற ஒரு வழக்கம். நான் ஒரு ஆர்வத்தில் அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். வலம்புரிக்காயெல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதாக இருந்துச்சு. நிறைய இஞ்சி, புதினா, நிறைய ஒரு ஸ்பைசஸ்லாம் அதில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை, எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறாங்க. பல பேருக்கு உங்களை தெரியுமா இருக்காது. செலவு ரசம் ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். அப்ப அழகா ஒரு பெரியவர் சொன்னாரு, சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலேயே கிடைக்கும், எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும், அது ஒரு செலவு. அந்த விலை கொடுத்து வாங்கி வர்ற பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார். எவ்வளவு முக்கியமான விஷயம். கொண்டாடப்பட வேண்டியது ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு. அப்போ ஒரு செலவு, இது எனக்கான செலவு, எனக்கு விலை அதிகம், நான் வெளியே வாங்கி கொடுக்கணும், என் பொருள் மட்டும் பத்தாது, எனக்கு பிறக்க போற குழந்தை மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகம் ஒரு சொல்லை எப்படி அழகா கொண்டு வந்திருக்கு. அப்போ அப்படி ஒரு நீண்ட ஒரு விஷயத்துல இருந்து வந்த எத்தனை பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த குப்பை உணவுக்கு பின்னாடி போய் ஏன் போகணும்? யோசிக்க வேண்டும் நண்பர்களே. நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவா இருக்கட்டும், இல்ல இந்த சிற்றுண்டிகளாக இருக்கட்டும், எல்லா உணவுகளும் எனக்கானதா, நமக்கு சரியானதா, நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் தரக்கூடியதா? அதாவது ஒரு வேளை சாப்பிட்றோம்னா அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். சட்னி அரைக்கிறோம், தினம் இதுக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம். கருவேப்பிலை யாரும் மதிக்கிறதே இல்லை. கடையில எல்லாம் போனீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினா ஒரு கொப்பளவுக்கு உடைச்சி ஃப்ரீயா கொடுக்குறான். போகும்போது கருவேப்பிலை வச்சுக்கோங்க சார், நீங்க தான் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களே, நான் சத்தம் போடுவேன், ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க? ஏன்னா நம்ம ஆளுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல மதிப்பே இருக்காது. கருவேப்பிலைய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம், சிகாகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் ஐஜிடியிலிருந்து டயபெட்டிக்கா, அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இருந்து முழு சர்க்கரையா வருவதை தடுப்பதற்கான ஒரு பொருளாக கருவேப்பிலையை காப்புரிமை செய்திருக்கிறார். கார்பனலாய்டு ஒரு ஆல்கலாய்டு அதுல இருந்து பிரிச்சு அது இட் டிலேஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அவன் பேட்டன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம கருவேப்பிலைய சாப்பாடுல இருந்தா கூட ஓரமா ஒதுக்கி வைக்கிறது, அதுதான் உள்ள இருக்கல. எதுக்கு ஓரமா இலையில ஓரமா, ஏன் தின்னா செத்தா போயிடுவேன்? கருவேப்பிலை தூக்கி ஓரமா வைக்கிறது, மிளகை தூக்கி பொறுக்கி ஓரமா வைக்கிறது. மிளகு தான் அது காரம் சேர்ந்துருச்சுல,
அது எனக்கு வராது, எனக்கு விக்கல் வரும் அப்படின்னு தூக்கி ஓரமா வைப்பாங்க. கருவேப்பிலை, மிளகெல்லாம் நம்ம ஆயுசுக்கும் பல்வேறு உடல்நலத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருள். அப்போ சட்னி அரைக்கிறது, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம், ஒரு நாள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வெங்காய சட்னி அரைச்சி சாப்பிடுவோம். சிறிய வெங்காயம் அவ்வளவு சிறப்பு. இருக்கிற வெங்காயத்துல நீங்க வந்து பெரிய வெங்காயம் இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு. பெரிய வெங்காயம் வேகமா கட் பண்ணிடலாம், சின்ன வெங்காயம் பிரிச்சு உரிச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பெரிய வெங்காயத்தை விட அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட் 2600 மடங்கு அதிகம் சின்ன வெங்காயத்துல இருக்கு. அப்ப சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து ஒரு தயிர் பச்சடி மாதிரி சாப்பிடலாமா? சின்னதா ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டும் ஒரே குடும்பம் தான், மிகச்சிறப்பான விஷயம். ஆனா வெள்ளைப்பூண்டை வேக வச்சு சாப்பிடணும். ஒரு 10 பல் எடுத்து கொஞ்சம் வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டா அது இதயத்துக்கு நல்லது, இரத்த கொழுப்பை குறைக்கும், இரத்த கொதிப்பு கூடாம வச்சுக்கும். இப்படி பல பண்புகள் பூண்டுல இருக்கு. வெங்காயம் சாப்பிடும்போது அது வேக வைக்க கூடாது, வெங்காயம் பச்சையா இருக்கணும். நல்லா அப்படியே கட் பண்ணி தயிர் பச்சடியா சாப்பிடலாம். நான் ஒரு முறை மறந்துட்டேன், ஒரு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவர்கள் கொடுத்த உணவு தான் உலகத்திலே மிகச்சிறந்த, அதாவது நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல குறிப்பா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடிய புற்றுநோய் மாதிரியான நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி ஒரு உணவை அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்காக உலகம் முழுக்க பரிசளிச்சிருக்காங்க. என்ன பார்த்தானா அதுல அந்த உணவு என்னன்னா சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீடு. உங்களுக்கு தெரியல, சீஸ் பால்ல இருந்து செய்யக்கூடிய அந்த சீஸ், அதுல ஃபிளாக்ஸ் சீடு போட்டு சாப்பிடக்கூடியதை அவங்க ரொம்ப பிரபலமா எழுதிட்டாங்க. நம்ம ஊர்ல சீஸ் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, இப்போ கொஞ்சம் பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீடுக்கு ஏன் அது மிகச்சிறப்பு என்று பார்த்தா அதுல அவங்க சொல்றாங்க, அந்த ஃபிளாக்ஸ் சீடு வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்கு, பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ஃபைபர், சீஸ்ல இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் எல்லாம் அவன் சொல்றான். நான் யோசிச்சு பார்த்தா அதை விட அதே அறிவியல் அடிப்படையில் பார்த்தா ஆக சிறந்தது தயிர் பச்சடி. நீங்க தயிர் பச்சடி எடுத்துங்க, வெறும் தயிர் வெங்காயம், அதே சீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் அந்த தயிர்ல இருக்கு. அந்த ஃபிளாக்ஸ் சீடை விட பல மடங்கு அதிகம் நம்ம ஊர் சின்ன வெங்காயம். அப்ப ஏன் ஒரு 4 வெங்காயத்தை தயிர் பச்சடியில் போட்டு நம்ம சாப்பிடக்கூடாது? அது ஒரு நமக்கு நம்ம ஊர் உணவுகளை கொண்டாடும் மனோபாவம் நம்மகிட்ட இல்லை. நம்ம வந்து வெளிநாட்டு உணவுகளை பார்த்தா அப்படியே வியந்து பார்க்குறேன், அது அமெரிக்காவில் எல்லாம் ஒன்று சாப்பிட்றானா, நீ ஆலிவ் வாங்கி சாப்பிடலையா, நீ வந்து அப்படியே போய் ஆப்ரிகாட் சாப்பிடலையா, நீ வந்து உன்னுடைய வீட்டில் வந்து கிவி ஃப்ரூட்லாம் கட் பண்ணலையான்னு கேட்குறான். டே கிவி நல்லதுதான், அதான் அவன் நியூசிலாந்துக்காரன் சாப்பிடட்டும், ஆஸ்திரேலியாக்காரன் சாப்பிடட்டும், அவனுக்கு நல்லது. நம்ம ஊர் கொண்டாட வேண்டியது நெல்லிக்காய். அந்த பெரிய நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து கிட்டத்தட்ட 3 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா தான் கிடைக்கும் ஒரு நெல்லிக்காயில. நானும் எங்க குடும்பத்தில் ஒரு நாள் வந்து நாங்க வந்து ஒரு தோட்டத்துக்கு போறோம். அந்த தோட்டத்தை விட்டு திரும்புற இடத்துல வந்து ஒரு இடத்துல நிறைய நெல்லி மரங்கள், அந்த நெல்லி மரங்கள் இருக்குது. பார்த்த உடனே என் மனைவி, வா எவ்வளவு காய்ச்சி இருக்கு, நம்ம கொஞ்சம் போய் கேட்டு வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே உள்ள தோட்டக்காரர்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு அந்த நெல்லிக்காய் விலைக்கு கிடைக்கும், ஒரு பெரிய தோட்டம், நெல்லி தோட்டம். அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, சார் எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போங்க, பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, 5 ரூபாய்க்கு கிலோ போகுது, வெறும் 5 ரூபா கிலோ வந்து நெல்லிக்காயில இருக்கா. அப்படியே நெஞ்சு வலிக்குது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பட்டியலிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 வந்து பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாம். அவ்வளவு விட்டமின் சி இருக்கு. அதாவது பொதுவா விட்டமின் சி வந்து வெயில்ல வச்சாலோ இல்ல கொதிக்க வச்சா அது வந்து உடைஞ்சிரும், அது காணாம போயிடும். ஆனா நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி தெர்மோஸ்டேபிள், அவ்வளவு சிறப்பு. தினம் ஒண்ணு கொடுக்கலாம் நமக்கு. அது வந்து வெறும் விட்டமின் சி மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய வயோதிகத்தை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்த நொதிகள் அதுல இருக்கு. அப்ப நம்ம தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் சாப்பிட்டா எத்தனை விவசாயிக்கு அது மிகச்சிறப்பா இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை விட்டு போய் கடையில போய் பழமுதிர் சோலை அடுக்கி வச்சிருக்கிறது, ஆஸ்திரேலியால இருந்து வந்த கிவி வாங்கிக்கப்பா, ஒரு கிவி 60 ரூபா, அதை போய் ஒரு பழத்தை வாங்கி அதுல தான் கொண்டாடுறோம்.